அது அவையெல்லாம் நீங்க பார்த்து கொண்டு இருக்கணும். மாறாடுறதுக்குள்ள செய்யணும். இப்படியான நேரங்கள்ல மாத்திரம் செய்து போடாதீங்க. சுரேஷன் உறுப்பினர் எல்லாம் எங்க போய் இருக்கிறாங்கன்னு தெரியா சுரேஷன்? டாக்டர் வடிவா சொல்லி இருக்காரு. ஒரு தேடி பார்த்தா காணலையேண்டு கனநாளா தேடுறாராம். சில பேர் தான் நடக்கிறோம் தலையை காட்டிட்டு வராங்களா. 20 வீதம் தான் போறாங்களாம் பாராளுமன்றத்துக்கு. தான் வீடியோ எடுத்து போடக்கூடாதான் சட்டத்துல பிள்ளையாம் சொல்லி இன்றைக்கும் சொல்லி இருந்தவர். என்ன சாணக்கியன் பாரதே இல்லையா வந்தாலும் உடனே ஓடி விடுவாராம். அவருக்கு அப்படியானவருக்கு தான் பாதுகாப்பு. மற்றவருக்கு வீட்டுக்கு ஆபீஸ விட்டே வலிக்கிறாதவருக்கு அடுத்த பாதுகாப்பு என்ன? அவங்களுக்கு என்ன இருக்கு கதைக்கிறதுக்கு? ஏதாவது கதைக்கிறதுக்கு வேணுமே. போய் சும்மா இருந்து எதை கதைக்கிறது? வியல் எல்லாம் வந்து கதைக்க மாட்டேன். நம்ம எங்கட தேசியங்கள் இனங்கள் நீங்கள் அப்படி செய்தது போல இப்படி செய்யறது இப்படி எங்கேயாவது இந்த தேர்தலுக்கு என்ன விளையாட்டு காட்டலாமோ அந்த வித்தியால காட்ட வலிக்கிறது. இங்க வந்து பார்லிமெண்ட்ல கதைங்க இந்த இனி வார 20ஆம் தேதி வரைக்கும் இந்த பார்லிமெண்ட் இப்படித்தானே போகும். ஆனா இவியல் அங்க வர மாட்டேன். அவன் பெரும்பாலும் வந்து நீங்க வராம இருக்கிற பிரச்சனை எல்லாம் கூட டைமையாவது எழுதி அந்த கொடுத்து விடுங்க. கொடுத்தா பரவாயில்ல. அதையாவது செய்யுங்கப்பா. நாங்கள் எங்கடா இதை வந்து நாங்கள் இந்த எங்கட நேரங்களை வந்து எங்கட அர்ஜுனாக்கு கொடுத்து விடுறோம். அவர் கலைஞரோக்க உங்களோட எல்லாவா சேர்த்து அந்த எங்கட சகல பிரச்சனையும் முழங்கப்படுத்தி போட்டு போகும். கதைக்கிறதுக்கு என்ன கொடுக்குறாங்களே இல்லையா? என்ன கதைக்கிறதுக்கு நேரம் மட்டும்தான். இவ்வளவு மஞ்சள் செய்யறாங்களோ 15-20 நிமிஷம் கொண்டு கொடுக்குறாங்களாப்பா. இந்த அளவுக்கு ஒரு 7 நிமிஷத்தை கொடுத்துட்டு அது அந்த அளவு எவ்வளவு அதுக்குள்ள கதைக்குது வேறுங்க. அந்த 7 நிமிஷத்துல 4 நிமிஷம் தொடங்கவே அவியால் சொல்ல தெரியும். நேரம் முடியுது நேரம் முடியுது கதைக்க விடுறல சுதந்திரமா. அதாவது இப்ப ஒரு ஆள் கதைஞ்சு கொண்டு கேட்க இடையில குறுக்கறதுன்னு சொன்னா சொல்ல வர விஷயங்களை சொல்லல. அப்படியான வேலைகளையும் செய்யறது. இடையில மியூட் பண்ணி விடுறது மெக்க சில வேளை அந்த இப்படி நேரம் இதான் சொல்லி சொல்றது அதை கதையாது என்றது. ஆனா மற்றாக்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு செய்கிறேன். இப்ப இவருக்கு தான் நடக்குது. ஆளுங்கட்சியின் ஆக்கள் கதை கேட்கல இவர் குறுக்கூட கூடாதா? அதுக்கு பெர்மிஷனும் கொடுக்க மாட்டோம். ஆனால் அது உண்மையா இருக்கு. அதுக்கு உரிமை இருக்கு. 100% உரிமை இருக்கு. ஒரு கட்சி கருத்து என்ன இதை பற்றி? அதுதான் என்னண்டா இவங்க எங்கட வெண்ட வேட்டியல் வந்து இதைத்தானே கனகாலம் செய்யறாங்க. என்னன்னு சொன்னா இது சம்பந்தமா பாராளுமன்றத்துல காய்ச்சா இவைக்கு பார் லைசன்ஸ் கிடைக்காது. மற்றது காசுகள் ஒன்றும் வேண்டியலாது, வட்டி ஒன்றும் வேண்டியலாது. கதைச்சா இவைக்கு பாராளுமன்றத்துல பிரச்சனை வருமன்றாக்காண்டி கதைக்க மாட்டாங்க. இவைக்கு முதுகுல பின்னுக்கு அந்த என்னன்னு சொல்ல முள்ளந்தண்டு இல்லாதாக்கள்லாம் இவே யாராவது ஒரு ஆள் அர்ஜுன டாக்டர் கதைக்கிறன்னு சொன்னா அவருக்கு சப்போர்ட்டா கதைக்கிறதுக்கு கூட இந்த மூதிசியலுக்கு இயலாது. இப்ப நீங்கள் சும்மா நின்று கொண்டு பின்னால செம்புதுக்கி கொண்டு திரிகிறதுக்கு தான் நாட்கள். என்னட்டு சொன்னா ஒரு பிரியோசனமான விஷயம் இதுவரைக்கும் ஒன்றுமே செய்யல. 15-20 வருஷமா பாராளுமன்றத்துக்கு போறதும் வாரதும் தாங்கள் ஏர்போர்ட்ல போய் எங்களை மறைச்சு போட்டாங்க. எனக்கு சிறப்புரிமை இருக்கு அது இது சம்பந்தமா கதைக்கிறதுக்கு மட்டும் தெரியும். போய் நின்று அவங்களோட சும்மா ஏதோ கட்டின விகாரைக்கு போய் நின்று கூத்தடிச்சு கொண்டிருக்கிறதும் தேவையில்லாத வேலையை பார்க்கறதுக்கு மட்டும்தான் தெரியும். எங்கட மக்களுக்கு ஏதாவது பிரியோசனமா ஒன்று கிடைக்கிறதுக்கு அல்லது பாராளுமன்றத்தில் அன்றைக்கு எங்கட அண்ணரை பெரிய காய்ச்சி போட்டாங்க. சரி ஓகே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து காய்ச்சிருந்தா அவங்கள அவ்வளவு பேரும் நின்று பேசாம இருந்திருப்பா. நீங்க ஒரு பேருமே வாய் திறக்கலையே. நீங்கள் முழு பேருமே கல்லறுகள். நீங்க பயந்து உதாரணத்துக்கு இப்ப சந்திரசேகர் கூட எங்களுக்கு எதிராக நின்று கொண்டு ஆளுந்தரப்புல நின்று கொண்டு எங்கட தமிழர் தேசியத்தை வந்து இழிவுபடுத்துறதை பற்றி கூட இருந்தேன். அவன் கதைக்க மாட்டான். அவங்களெல்லாம் அந்த காலத்திலேயே உங்களுக்கு தெரிய 2000 ஆண்டுக்கு முதலே ஏதாவது ஒரு கேள்வி கேட்டான்னா நம்ம மலைப்பி தான் பதில் சொல்லக்கூடிய ஆக்கள் அவங்க இப்ப எங்கட தமிழ் சனம் அவங்கள நம்பி போட்டு வச்சிருக்கு. நீங்கள் வேணும்னு சொன்னா 2005ஆம் ஆண்டுக்கு முதல் அவங்க கதைச்ச நியூஸ்கள் வீடியோக்கள் கவர்மெண்ட் எடுத்து பாருங்க. அவன் எப்படி கதைப்பாங்கன்னு அவங்க எல்லாமே அந்த நேரமே கதைக்கிறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அவங்க எதுவுமே பிரியோசனமா தமிழ் மக்களுக்கு எந்த தீர்வும் கொடுக்குற மாதிரி இதுவரைக்கும் கதைச்சதை நான் காணையில இனியும் கொடுக்க மாட்டான். எங்கட தமிழ் மக்கள் இனியும் நம்பி இவனுக்கு ஓட்டு போட்டு இவங்கள மீட்டிங் பின்னால வைக்கி மாலை போட்டு ஏதாவது செய்வினம்னு சொன்னா இனி ஒன்றும் இல்லை. இப்படியே கும்பல்ல கோவிந்தான்னு சொல்லி இன்னும் மணி அடிச்சு கொண்டாந்து இருப்பாங்களே எங்களை வச்சு வேணுமெண்டா இருந்து பாருங்க. நிச்சயமா உண்மையில யாழ்ப்பாணத்துக்கு பயங்கரவாத தூண்டக்கூடாது நாங்கள் மாறிட்டோம் நல்ல ஆட்சி செய்ய போறோம்னு சொல்லி போட்டு எங்களை இனத்தின் ஒரு போராட்டத்தின் தலைவரை நீங்கள் பயங்கரவாதிகளை திருப்பம் நீங்க முத்திரகுத்தி தூண்டுறீங்கன்னு சொன்னால் இப்ப நாங்கள் நீங்க கதைச்சாச்சரி நாங்கள் பயங்கரவாதி என்று சொன்னால் அப்ப வியல் எல்லாம் 70,000 பேர் 60,000 பேரை கலனியங்கையில வட்டி போட்டு ஆட்சி நடத்துறாங்களா? கலனியங்கையில மிதந்தது மீன் சும்மா மீனுக்கும் அதுக்கும் இதுக்கும் இதையாக்கி போட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாம் செய்விச்சது செய்தவியல் அவியல் எல்லாரும் என்ன அவையல் எல்லாம் மாறப்ப இது வந்து நாட்டு தேசியத்துக்காண்டி போராடினது. எங்கட இனத்துக்காண்டி எங்கட இறையாண்மைக்காண்டி போராடப்பட்டது. ஆனா சில இடங்கள்ல அப்படி இல்ல, பல இடங்கள்ல புரட்சி தானே.
புரட்சி வேற இது வேற எங்கட இப்ப நாங்கள் எங்கட உண்மையான உரிமைக்காண்டி நாங்கள் செய்தோம். இது வந்து ஒரு அரசாங்கத்தை பிடிக்காம அந்த அரசாட்சியை மாற்றி அமைக்கிறதுக்காக செய்யப்பட்டதுதானே. இது வந்து என்ன தேசியத்துக்காண்டி செய்யப்பட்டதோ தண்டப்பட்டதோ. அப்ப அங்க செய்தாக்களும் வந்து பார்லிமெண்ட்ல எல்லாரும் விடுக்கிறீங்க. அப்ப அதான் திருப்பி கேளுங்களேன். எங்கள்கிட்ட வரீங்க. நாங்கள் வந்து ஒரு இனமா வந்து நாங்கள் ஒரு ஒரு உங்கள்கிட்ட மாத்திரம் அடி வேண்டிய இல்லை, பக்கத்துல இருக்கிற அயல்நாடு இந்தியாவிட்ட கூட வேண்டி அடி வேண்டி சித்திரவதைப்பட்டு அங்கே எங்கட உயிர் பலிகளை கொடுத்து உங்கள்கிட்ட கொடுத்து நாங்கள் எவ்வளவு போராடி எவ்வளவு செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப எங்களை வந்து நீங்க தாழ்த்தி கதைக்கிற அளவுக்கு இடம் இல்லை. உங்களை முதல் திருப்பி பாருங்க. உங்களோட விரலை மற்றவரை சுட்டி கட்டாக்க அந்த பெருவிரல் ஆற பாருங்க. பெருவிரல் வந்து பின்னுக்கு பார்லிமெண்ட்ல இருக்கிற மற்றாக்களை தான் அதை காட்டுது. அந்த விரல் இப்படி சுட்டி காட்டேக்க ஒரு சொல்ல இப்படி சொல்லிக்க பின்னுக்கு பார்லிமெண்ட்ல இருக்கிற மற்றாக்களை திரும்பி பேரண்ட் 178 எம்பியை திரும்பி பேரண்ட் 70 எம்பி ஆகுது. நீங்களா எங்க இருந்து வந்து நீங்க உங்களுக்கு என்ன இதை சொல்றாங்க, என்ன அருகதை இருக்குது? அதை மற்றாக்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கு பயங்கரவாதி என்று சொல்றாங்க. உங்களுக்கு அருகதையே இல்லை. அது வேற சிலவுல மற்றவங்களை ஏதாவது சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த அருகதை இல்லை தானே. நீங்கள் சேகுவாராண்ட இதுல நடந்து கொண்டு இருக்கிற நீங்கள் அவையில இதா அவைண்ட வழிகளை பின்பற்ற ஆக்களுக்கு வந்து உங்களுக்கு இதை செய்யலாம். நான் அனுப்புற போராளிகளுக்கும் எல்லாருக்கும் ராணுவ ரீதியான தாக்குதல்னு சொன்னா நீங்கள் அதுல இருந்த பொதுமக்களோ இல்லாட்டி ஒரு ராணுவத்தின் குடும்பங்களோ யாருமே பாதிக்கப்படக்கூடாது, இழந்துடக்கூடாதுன்றதுல அறிவுறுத்தல் வழங்கி அனுப்பப்பட்ட ஒரு தலைவரை சிங்கள மக்களின் வாழ்வாதாரத்தின் அடிப்படை விவசாயத்தையும் தமிழ் மக்களின் விவசாயத்தையும் தண்டத்துக்கு தலைவர் அதை செய்தவர் என்ற ஒரு வசனத்தை சொல்றதுன்றது உண்மையிலுமே மிக ஒரு அபலமான அந்த நிலை. அவங்க சொல்ற அந்த நிலை அப்படிப்பட்டவர் தேசிய தலைவர் இருந்தால் நாங்களே அதை ஏற்றுக்கொள்வோம். விளங்கிதான். மற்றது இந்த கடைசி நேரத்துல கூட இந்த கடைசி நேர யுத்தத்துல கூட அவர் வந்து உண்மையில வந்து தங்களுக்கும் ராணுவத்துக்கும் தான் சண்டையண்டு பிடிச்சவரை ஒழிய வந்து இந்தியாவுக்கும் எதுவும் செய்யறேன்னு சொன்னா அவையிலால செய்யப்பட்டிருக்கலாம். எதுவுமே செய்யாம கடைசி வரைக்கும் நின்று போராடி தாங்கள் சிங்கள மக்களோட இதண்ட விரும்பலை என்று சொல்ற அவைகளுக்கு வந்து இதுக்குள்ள எடுக்க விரும்பலை என்று தான் செய்தவைகள் உண்டு. மற்றதொரு போராட்ட காலங்கள்ல வந்து கடைசி வரையும் சிங்கள ராணுவத்தால சரணடைஞ்ச ஆக்கள் அவ்வளவு வரையும் வந்து இவ்வளவு கண்ணியமா செய்து அத ஒரு மனைவி வந்து புள்ளத்தாச்சியா இருந்தா கூட கணவனை கூட அப்படியே எத்தனையோ முடியங்கள் இவ்வளவு 1000 முடியங்களை எடுத்து பாருங்க. எவ்வளவு நல்ல இடங்களை செய்தவைகள் வந்து மற்ற நீங்க தவிர்க்க முடியாது. நீங்கள் எங்கட நிலங்களுக்கு அத்துமுறைக்க உங்களோட சமர் புரிகிறது எங்கட கடமை. மற்றது நீங்கள் இப்ப எங்கட இனத்துக்கு நாங்கள் ஒரு சிறுபான்மை இனமா இருந்தது இன்றைக்கு ஒரு கரும்புலி என்ற உருவாகினு சொன்னா ஏன் உருவாகினது காரணம் என்ன? நாங்கள் இப்படி செய்யணும்ன்ற இல்லை. எங்கள்ட்ட அவ்வளவு பெரிய ஆயுதங்களோ இதுகளோ இல்லை. எங்கட மனித அர்ப்பணிப்போட எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியெல்லாம் செய்யணும் தான் அந்த ஒரு உயிர் பலிகளையே நாங்கள் கொடுத்துறாங்க. அப்ப எங்கள்ட்ட நவீன ஆயுதங்கள் அவைகிட்ட இருந்திருந்தால் அவையில் இப்படியான இதுகளுக்குள்ள கூட போயிருக்க மாட்டேன். அப்ப அவ்வளவு உயிர் எத்தனையோ ஒன்றா வந்து எவ்வளவு உயிர் பலிகளை எல்லாத்தையும் கொடுத்து இந்த போராட்டத்தை அவ்வளவு சௌரங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து செய்து கொண்டு இன்றைக்கு எல்லாருமே புதவுளியில கிடைக்கிற நேரங்கள்ல நீங்கள் எல்லாம் வந்து சொல்ல ஏதோ கேவலப்படுத்த பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இது ஒரு அம்மாவை கேவலப்படுத்தி பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது கிளிக்க நாங்க தலையை குறிஞ்சு கொண்டு இருக்கிறதுக்கு சமனானதானே இது. யார் வண்ணாக்கள் கதைங்க. இன்றைக்கு கொட்டைனாவில் வந்து நடந்த சூட்டு சம்பவம் பார்க்கல. கொட்டைனாவில் இவ்வளோ தமிழாக்கள் இருக்கிற இடம். அப்போ இப்படி பார்த்தா கொட்டைனாவை சுட்டு அங்கே முடிய விட்டு வேறு எங்கெங்கே வேண்ட இதுகளெல்லாம் செய்யணுமா தெரியாது. இதுக்கெல்லாம் ஒரு சரியான பாதுகாப்பு போலீஸார்கள் வந்து சரியா நல்ல ஒரு வேலையில் செய்ய வேணும். போலீஸார்கள் வந்து சரியாக நடந்து கொள்ள வேணுமென்றதான் இது என்னென்னா நேற்று நீதிமன்றத்துக்கு இருக்குது. இன்றைக்கு பார்த்தா கொட்டைனாவில் இப்போ இப்படி நாளுக்கு நாள் இந்த சூட்டு சம்பவங்களில் பொதுமக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறோம். வன்முறைக்கு வன்முறை ஆயுதம் தான் வன்முறை என்று சொல்லி கொண்டிருந்தீங்க. நீங்க அஹிம்சா வழியில எல்லாத்தையும் பெற சொல்லி சொன்னீங்க. ஆனா இப்ப அஹிம்சா வழியில தான் நாங்க நிக்கிறோம். 15 ஆண்டுகள் ஆகி போராட்டம் முடிஞ்சு நிக்குது. இப்ப என்ன செய்திருக்கிறீங்க? என்ன ஒரு இதை செய்திருக்கிறீங்க? ஒன்றுமே நீங்க செய்ய மீண்டும் மீண்டும் வந்து அடிமையாகி கொண்டே இருக்கிறீங்களா எங்களை? இப்ப நயவஞ்சக அரசியலோட உலகத்துக்கு காட்ட போறீங்க. தமிழ் மக்கள் தேசிய கட்சியான அரசாங்கத்தை தான் தெரிவு செய்திருக்கிறார்கள். தமிழ் மக்கள் அரசியல், அதாவது தமிழ் மக்கள் சார்ந்த அரசியல் தலைவர்களை விரும்பவில்லை என்ற ஒரு செய்தியை வந்து வடமாகாணத்துக்கு சொல்ல போறீங்க. கட்டாயம் இதைத்தான் நடக்க போகுது. நீங்க வேணுமான இதுதான் அவங்களோட கொள்கை. இது என்னன்னு சொன்னா தாங்கள்லாம் இப்ப பாருங்க முந்தி எல்லாம் வந்து 22 எம்பிஎல் எல்லாம் வந்து தமிழ் மக்களுக்கு எல்லாம் வந்தது. நாங்கள்லாம் கணிசமா வந்து எல்லாத்தையும் பிடிச்சிருக்கிறோம். மக்கள் எங்களே ஆதரிக்குது. மக்கள் இன்றைக்கு வந்து தமிழ் எம்பிஎல் ஆதரிக்கிறது அவைகளுக்கு பிடிக்க இல்லை. இலங்கையில வந்து இலங்கை மக்கள் வந்து இந்த புரிஞ்சு போறது இதுவே வந்து அது பிடிக்க இல்லை. அதுக்கான தான் அவை எங்களுக்கு போட்டிருக்கீங்கன்னா
இந்த பாருங்க அடுத்த பிரதேச சபையிலேயும் வந்திருக்கு, மாகாண சபையிலேயும் அவங்களுக்கான கிட்டத்தட்ட என்னன்னு சொல்றது இது வரப்போகுது. இப்படியே போற போக்க கொண்டு போற போக்க பாக்க தமிழ் ஜனத்தின் குளங்களையும் பாக்க அவங்க கிட்டத்தட்ட அவங்க கூடுதலான மாகாண சபை உறுப்பினரை எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள முதலமைச்சரா வரணும் இல்லையா? அது சீரியஸா சொல்றேன். 38 பேர்ல நீங்க முதலமைச்சரா வரணும்ன்றா பாக்காங்க. குறைஞ்சது அவன் ஒரு 12 பேர் 13 பேர் வந்துட்டாருன்னு சொன்னா அவன் சொல்லுவான் குறைஞ்சது 40% மேலமான மக்கள் இதை எதிர்க்கினோம், பெறாத ஆக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு தங்களுக்கு தான் போடுவாங்க, காட்டுவாங்க. இங்க பார் அப்ப இதப்பார் அப்பயே நாங்கள் இதுக்குள்ள வரணும்னு சொல்லி எங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காம இல்ல போகுது. அதான் கவலையா கிடையாது. எங்களுக்கு ஒண்ணும் இல்லாம காட்ட போறான் வந்து இதெல்லாம் பிரச்சனை. நாங்க ஒரே நாட்டுக்குள்ள தீர்த்து கொள்றோம், நீங்க ஒரு தலையிடாதீங்கன்றதை கொண்டு போறோம். இதெல்லாம் சூழ்ச்சி வந்து இதெல்லாம் இப்ப இந்த நேரங்கள்ல காசுகளை ஒதுக்குறது, தேர்தல் நேரங்கள்ல செய்யறது, வாக்குறுதிகளை கொடுக்கறது, மற்ற எங்கட மக்களின் எண்ணங்களையும் எண்ணோட்டங்களையும் அவங்களுக்கு நாடி பிடிச்சி